Students, இப்போ நம்ம பார்க்க போகிறது classification of carbohydrates. Classification of carbohydrates. See, இந்த carbohydrates monosaccharides, okay, disaccharides, அடுத்தது polysaccharides அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகே, மோனோசாக்கரைடு அப்படின்னா என்ன, எதை பேஸ் பண்ணி இப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ராலிசிஸ் பண்ணுறது வச்சு. ஓகே, ஸோ மோனோசாக்கரைடை நம்ம ஹைட்ரலைஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரிப்பட்ட சுகர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மோனோசாக்கரைட்ஸ். டைசாக்கரைட்ஸ்னால் நம்ம அதை ஹைட்ரலைஸ் பண்ணுறோம், ஆசிட் வச்சு ஹைட்ரலைஸ் பண்ணோன்னா 2 மோனோசாக்கரைட்ஸை கொடுக்கும். சச் சுகர்ஸ் ஆர் கால்ட் as what, disaccharides. அடுத்தது பாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்ன, when we hydrolyze this kind of sugars with the help of acids, it gives many monosaccharides. Such sugars are called as what, polysaccharides. Okay, so let us study each saccharides in detail. First let us study monosaccharides. ஸோ நான் சொன்ன மாதிரியே மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்னா என்ன, அது ஹைட்ரலைஸ் பண்ணவே முடியாது. தே ஆர் அதர்வைஸ் கால்ட் as what, simple sugars. Okay, what is that, simple sugars. See, இதோட ஜெனரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா CnH2ON டைம்ஸ். மோனோசாக்கரைடோட ஜெனரல் ஃபார்முலா என்ன, CnH2ON டைம்ஸ். நீங்கள் ரைட் நோட் ஆன் மோனோசாக்கரைட்ஸுக்கு இதெல்லாம் எழுதலாம். இப்போ அந்த மோனோசாக்கரைட்ஸில் நம்ம நேச்சரில் எத்தனை மோனோசாக்கரைட்ஸ் இருக்குது அப்படின்னா, there are 20 monosaccharides are occur in nature. இந்த மோனோசாக்கரைட்ஸை ஆல்டோசஸ், கீட்டோசஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த மோனோசாக்கரைட்ஸில் உள்ள கார்பனில் குரூப்பு ஆல்டிஹைடாக இருந்தால் அதை ஆல்டோசஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோனோசாக்கரைடில் உள்ள கீட்டோன், அந்த கார்பனில் குரூப் கீட்டோனாக இருந்தால் அதை என்ன சொல்கிறோம், கீட்டோசஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஒவ்வொரு மோனோசாக்கரைட்ஸ் they have 3 to 8 கார்பன். எத்தனை இருக்குமா, 3 to 8 கார்பன். ஸோ அந்த டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டத்தை வச்சு இதை என்ன சொல்கிறோம், ட்ரையோஸ். ட்ரையோஸ் மீன்ஸ் 3 carbon atom. The saccharides containing 3 carbon atoms are called as trioses, tetroses, pentoses அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணலாம். This is about monosaccharide. Okay, some of the example for monosaccharide பாருங்க, glucose, fructose. ஓகேவா.